போக்கிடவே வரதனையே நாடி வல்வினை போக்கிடவே வரதனையே நாடி வல்வினை போக்கிடவே வரதனையே நாடி வானவர் போற்றிடும் ஞானமுணர்ந்திடும் போனதிலை கருவாரனே வானவர் போற்றிடும் ஞானமுணர்ந்திடும் போனதிலை கருவாரனே முக்தி தரும் வருவித்த ஒரு அவன் மகளுடைய ஒரு ஊரனே முக்தி தரும் வருவித்த ஒரு அவன் மகளுடைய ஒரு ஊரனே மூவரல் நடுவாய் காத்திரும் வருளாய் மூவரல் நடுவாய் காத்திரும் வருளா உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி இழந்தோன் தலை மறந்தோன் உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி இழந்தோன் தலை மறந்தோன் பாடிட பயனளிப்பாய் பரந்தாமா அவள் பாதம் பணிவோர்க்கு வரும் சீமா பாடிட பயனளிப்பாய் பரந்தாமா பரந்தாமா காக்கப்பட்டு அவதாரமாதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் அவதார அவதார உலகினை காக்கப்பட்டு அவதாரமாதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் அறிவு முகற்ற ஒரு அவதாரம் நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அறிவு முகற்ற ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிதந்தா நீதை ஆக்கிதந்தா நீதை எனு நாமோ பாரிதை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலணிந்தே பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலணிந்து பணி ஒரு கால்வரி பரந்தாமா துயர்லே சாயன யாரோ பணி ஒரு கால்வரி பரந்தாமா துயர்லே சாயன யாரும் ஸ்ரீராமா நமோ நாராயண அதிகாலையிலிருந்து கலைக்கெல்லாம் முடித்துக் கொண்டு கைலாயம் என்று உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்டு முன் பண்ணவர்தகத்திலே பாதியன் ஆதிபரா சக்தி என்னவள் உமையமல் திருபாத மனித நேராக பார்க்கடலுக்கு சென்ற மச்சம் குரும மராகம் ராமன் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பட்டன் பெருமாளிடத்தில் ஆசைப்பட்டு முன்பு அருள் இல்லார்க்க உலகமில்லை பொருள் இல்லார்க்க உலகம் இல்லாக என்ற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வலி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கொள் நிகழ்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு மதிமதியான பாட்டியம் காலட்சமத்தில் ஆசைப்பட்டு நேராக சத்தியுலகம் என்று என்னுடைய தாயும் தந்தையுமான பிரமணையும் சரஸ்வதியும் கண்டமனை ஆசைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது ஆர்வத்தால் 1000 குழந்தைகளை தோற்றுவித்து பிரமனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலிலே பிரமன் பட்ட கஷ்டங்களை புறாமல் எடுத்து கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க அந்த 3000 குழந்தைகளையுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை தன்னுடைய ஞானத்தால் அறிந்தான் தக்கன். நாரதரை அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வெடிக்கும். நான் என்ன சொன்னீங்க நீங்க எதுக்குடா போட்டு அடிக்கிறீங்க? நானும் ஒரு 16-17 வருஷமா பாக்குறேன். என்ன சொன்னீங்க இப்ப? கலகம் செய்யாட்டி தலை வெடிக்கும்னே. இப்படியே சொல்றீங்க. ஆனா ஒரு நாளா வெடிச்ச வாடாமல பொளந்தாடாமல. ஏங்க போய் சொல்லிருக்கீங்க? வாங்க அங்கிட்டு.
அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள. என்ன சிக்கல்? நான் ஒரு நாரதருக்கு இந்த உலகம் போடுற ஓடபத்திலேயே என்னுடைய சிரஸ் 1008 சுக்குகளாக வெடித்தால் உலகிலேயே 1008 நாரதர் அவதரிப்பார். உலகம் தாங்கம்மா. அப்படியே விருப்பப்படி என் மண்டை ஒரு நாளைக்கு வெடிச்சுச்சுன்னா முதல் நாரதரை வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். நான் அதுக்கு வழிமுறை வச்சிருக்கேன். என்ன? வெள்ளை சேவல், வெள்ளை துணி, மஞ்சள், ஒரு தேங்காய் வச்சிருக்கேன் மறைச்சு கட்டுறதுக்கு. செய்வன கரியா காமிக்கிறானா? ஆக கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழு முதற் கடவுள் எல்லாமல்ல எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான். எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினார் அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே இன்று என்னுடைய கழகம் நன்முறையில் அமைய வேண்டும் என்றால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் மறந்தனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்த தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றும் தாய் என்று போட்டி வணங்கக்கூடிய கணபதியை பிரணவ பொருளை வணங்கி கழகத்தை ஏற்படுத்துவோம். நாராயண். ஹலோ ஹலோ ஓம் 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 பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். யாய ரட்சத்தில் மூலப்பொருளே ஈரேல் உலக கருவே உலக கருவே நித்தியும் பக்தியும் நித்தமும் வணங்கும் சத்திய ஜோதியே சரணமோ. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. மாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் சரணம். அலையாய் அலையாய் ஒளியாய் திகழும் மகா கணபதியே சரணம். சரணம் 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 சரணம். பாரதத்தை மேருவில் சுமந்த புண்ணிய புருஷனே சரணமோ. புண்ணிய புருஷனே சரணம். எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு பெருவாழ்வாயினி. உலகத்திலே யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினால் கலகம் நடக்கும் என்றால் உலகத்திலே 3 தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல். உலகத்தை படைப்பதோ பிரம்மதேவனை வார் 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மனால் படைக்கப்பட்டவை. அழிக்கும் தொழிலை மேற்கொள்ளோட மாமன் சிவனார் இவ்வுலகத்தை மச்சம் குருமராக மாமன் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மறந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமாலி உலகை காக்கும் பொழுது நிச்சயமனுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இடமோ வேள்வி மலை சாரல். இந்த வேள்வி மலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. அப்பேற்பட்ட குறிஞ்சிக்கு கடவுளோ முருகப்பெருமான். காரணம்
குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அப்பேற்பட்ட மலைகளுக்கு சொந்தமான கந்தனுக்கு சொந்தமான இவ்விடத்திலே என்னுடைய கலகம் நடைபெற வேண்டும் என்றால் முருகனின் அருட்ராட்சியம் நிச்சயமாக முழுக்க பெற வேண்டும் என்ற காரணத்தோடு எம்பெருமான் கந்த பெருமானை வணங்கி கலகத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு உண்டாம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு யார் சொன்னானா, முண்டாஸ் கட்டிய கவிஞர் பாரதியார் சொல்றார். என்ன சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே அப்படின்னா அவருக்கு பல மொழிகள் தெரியும். அதுல தமிழ் மொழி தான் இனிமையானது, நம்ம தமிழ் மொழி பழமையானது, தொன்மையானது, உலகின் மூத்த மொழி. அதுக்கு பாருங்களேன், அடைமொழி ஓட்ட ஒரு மொழிக்கு கவி ஒன்று வகுத்து வச்சிருக்கா பாருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே வாளோடு மூத்த குடி பிறந்த தமிழ். எல்லா பேரும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் தமிழ் பூலோகத்தில் தோன்றியச்சு, அது நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிச்சு. இந்த தமிழ் மொழி எங்கே தோன்றியதாம், தேவலோகத்திலே தோன்றியதாம். அப்படி தேவலோகத்தில் தோன்றிய தமிழ் மொழியை எல்லாமல்ல சிவபெருமான் முருகனுக்கு எடுத்துரைக்க, முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு எடுத்துரைக்க, அகத்தியரால் மதுரை என்பதிலே 3 தமிழ் சங்கங்கள் அமைத்து இன்னைக்கு தமிழை நம்ம வளர்த்துக்கிருக்கோம். அப்ப அந்த தமிழ் மொழி எங்கே உருவானது, தேவலோகத்திலே. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அதனாலதான் முருகன் எல்லா பேரும் எப்படி சொல்றோம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். எந்த மொழிக்கு அது கடவுள் இருக்காங்களா, கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டுமே கடவுள் என்று முருகனை வகுத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுக்கு உயிரெழுத்து 12 அப்படின்னா முருகனுக்கு கரங்கள் 12, மெய்யெழுத்து 18, முருகனுக்கு விழிகள் 18, ஆயுத எழுத்து 1 முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம். இப்படி தமிழ் எழுத்துக்களும் முருகனுடைய உருவ ஒற்றுமையும் ஒன்றாக இருப்பதனாலே முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்கிறோம். அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான கந்த பெருமானை போற்றி கலகத்தை ஏற்படுத்துவோம். நாராயணா. ஒரு வடிவேலும் குரமகள் மாதும் பழனி எம்பதியில் கண்டோ, இந்திரன் மகளை சென்னியில் வைத்து காவடிகள் ஏந்தி வந்தோ. காவடி ஏந்து பழனி மலைக்கு 4 அடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு 4 அடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா கந்தையா துணையாய் தோன்றும் வேலையா, ஐயா கந்தையா துணையாய் வருவாய் முருகையா. அறுபடை வீடும் சொத்தாகும், ஆண்டி என்பது பேராகும். அறுபடை வீடும் சொத்தாகும், ஆண்டி என்பது பேராகும். காவடி ஏந்தும் நெஞ்சம் எல்லாம் முருகன் வாழும் ஊராகும். தேகம் அவனது வீடாகும். வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. பங்குனி மாதம் பால்குடம் ஏந்தி காவி உடையோடு வருபவர் கோடி, வருபவர் கோடி, வருவர் தேவர் காவடி முருகையா, அங்கு பரவ காவடி கந்தையா. பழனி மலைக்கும் சுவாமி மலைக்கும் காவடி எடுத்தோம் கந்தையா. திருப்பரங்குன்றில் திருமண கோலம் காண கண்கோடி வேண்டுமையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. கடலலை கொஞ்சும் திருச்செந்தூரில் விஸ்வரூபமே வேலையா. பழமுதிர் சோலை அறுபடை வீரும் புண்ணிய தரிசன முருகையா. முருகையா திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா. புகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. கங்கை
நதியும் சரவண குளமும் தாங்கி வந்த கர்ப்பம் இன்று பன்னிரு தோளும் நீரும் அணிந்து ஜொலிக்குது எங்கள் வேலமுகம். எங்கள் வேலமுகம் மாங்கனிக்கும் கோபம் பழனி மலை மேல் எழுந்ததையா. காவடியாட்டம் அந்த மலை மேல் பிறந்ததையா. வேல் வேல் முருகா அரோகரா, வாவா முருகா அரோகரா. வேல் வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே. வாவா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்திடுமே. குலம் வாழ செய்திடுமே. வேல் முருகா அரோகரா, வேல் முருகா. பழனி மலை மேல் சன்னதியே ஆடும் கூட்டம் பெருகிடவே. பால்குடம் ஏந்தி வருவோர்க்கெல்லாம் வாழும் இனி பாடுவதெல்லாம் அவன் புகழே. வேலுண்டு மயிலுண்டு காவலையா, வேறென்ன வேண்டும் என் வேலையா. எங்குல தெய்வமே கார்த்திகேயா, வண்ணமயில் ஏறி வாருமையா, வாருமையா, வாருமையா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா, அரோகரா, வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா கந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. வேல் வேல் முருகா அரோகரா, வெற்றி வேல் முருகா அரோகரா. சிவனார் மகனே அரோகரா, தேவர்கோனே அரோகரா. வேல் வேல் முருகா அரோகரா, வெற்றி வேல் முருகா அரோகரா. நன்றி நன்றி நன்றி. எந்த பெருமானை வணங்கி போற்றிய போதிலும் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கலகத்திற்கு உண்டான வழிகள் உள்ளே ஏதாவது சத்தம் கேட்கலாம் சற்று உற்று கவனிப்போம். அற்புதமான சாரீரம் பெண்மணியாளுடைய குரல் வளமே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் அன்பளித்த பெருமை சேர்த்த அன்பளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். போடும் கடைசியா போடும். ஆலோலம் சு 14 உலகங்கள் இருக்கு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், தனலோகம், தவலோகம், சத்தியலோகம். இது மேல இருக்க 7 உலகங்கள். அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம். இது கீழ இருக்க 7 உலகம். 14 உலகத்திலேயும் நாரதர் பார்க்காத பொம்பளையே கிடையாது. அவர் வாய் பிடிச்சிருக்காருன்னு சொல்லி உன்னிட்ட பேச்சு கொடுத்துருக்கு. எதுக்கு நீ கேள்வி மாப்பிள? ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக. அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தவன் நாரதன். ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி இவங்களெல்லாம் பார்த்து கூட ஆசை வராத நாரதருக்கு இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. காரணம் என்ன? கையில காந்தம் இருக்கு, இரும்பு கீழே கிடக்குது. காந்த இரும்பு என்ன பண்ணும்? கவ்வி இழுக்கும். அந்த மாதிரி வள்ளியினுடைய குரல் வளம் நாரதரை கவ்வி இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கு. நாரதருக்கே இந்த நிலைமை என்றால் வேறு எந்த முனிவதாவது வந்திருந்தால், ஆக நாரதரே ஆசை இல்லாத முனிவருக்கு இவளை வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் தூண்டுகிற அளவிற்கு இவளுடைய குரல் வளம் இருக்கின்றது. காரணம் என்ன? உலகத்திலேயே இனிமையான சாரீரம் அடைத்த உயிரினம் எது தெரியுமா? குயில். நல்ல வேளை காக்கான்னு சொல்லாம இருந்தேன். கரெக்ட்டா சொல்லிட்டான். நான் படிச்சிருக்கீங்க பிஎட். அப்பேற்பட்ட குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை இந்த பெண்ணிடத்தில் தான் பாடம் கற்றுக் கொண்டு இருக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. இந்த பெண்மணியாளுடைய குரல் வளத்தை முதலில் வர்ணிப்போம். பிறகு இவள் யார், எதற்காக இங்கு வந்து ஆலலம் சோப் போட்டுக் கொண்டிருக்கிறாள் சற்று சிந்திப்பதற்கு முன்பாக 5:30 மணிக்குயிலுக்கு நிகராக மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி,
பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா குகிலி சக்கியதடி மனமதன் மயங்குவதடி கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகள் நானம்மா சிட்டு விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகள் நானம்மா சிட்டு விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை வந்து கூடுமோ சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோலம் போகும் கார்கால மேகம் பூக்கோலம் நாளும் வா இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா குகிலி சக்கியதடி மனமதில் மயங்குதடி ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போகுமா நீராடும் மேகம் தாளாட்டு கேளு பூக்கோலம் நாளும் வா இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா குகிலி சக்கியதடி மனமதில் மயங்குதடி இறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி நன்றி 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 இந்த பெண்மணியாருடைய குரல் வளம் இவ்வளவு அழகாக இருக்கிறதால இந்த பெண்மகள் யார் என்று சற்று சிந்திக்கும் பொழுது மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே அமிர்தவழி சுந்தரவழி என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்மாதர்கள் அவதரித்த பெண்களை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தார் கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவழி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானே என்ற திருநாமத்தோடு திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் இளையவள் சுந்தரவள்ளி தான் இங்கு காவலுக்கு வந்து ஆலோலம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கிறாள் போல் தோன்றுகிறது ஆக வள்ளியினுடைய அழகை கந்தனுக்கு தூது விட வேண்டும் காரணம் தங்க விளக்காயினும் அது சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் ஒரு தூண்டுகோல் அவசியம் அதே போல ஆரம்பத்தில் கொடுத்த வாக்காக இருந்தாலும் அதை கந்தனுக்கு நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை இன்னைக்கு என் கழகம் என்ன தெரியுமா வள்ளிக்கு முருகனுக்கு ஒரு தொடர்பை உருவாக்கி விட்டு அந்த தொடர்பு அந்த ரெண்டு பேரும் பச்சை சட்டை போடும்போது டீ ஷர்ட் போடும்போது நினைச்சேன் ஏதாவது பண்ணுவீங்க இல்ல நல்ல மனுஷன் எல்லாம் வாய முடி அப்ப முருகப்பெருமானுக்கு நல்ல தொடர்பை உருவாக்கி விட்டோம்னா முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிவார் என்று என்னுடைய கலகம் நிவர்த்தியாகும் என்ற காரணத்தினால் வள்ளியினுடைய அழகை கந்த பெருமானுக்கு எவ்வாறு தூதுவிட வேண்டும் மத்திப்பழத்திற்கு நிகராக பாலே பாலே அத்திப்பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தேகப்பா அத்திப்பழம் சேகப்பா எங்க அத்த மக சபப்பா ஒரு வெள்ளக்கார
வெள்ளக்கார புண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்று கண்டு தகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போது வாராது இப்போது நான் அந்த பூ அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்த மக செவப்பா வெள்ளக்காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா தோகை உடம் மன்ன சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தொகை விட மன சந்தனமா சொல்லு மொழிகள் மந்திரமா தோகை உடம் மன்ன சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா ரெக்கை அடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த உலகிற்கு மந்திரமா உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்ல நாம ஒத்திகையே பார்த்து புட்டா மெத்தையில் தூக்கம் இல்ல அடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி கட்டாயம் இன்னைக்கு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்தி போல சிகப்பா எங்க அத்த மக செவப்பா உலகம் பொண்ணு உலகம் வந்தாலும் முன்ன கண்டி தேகப்பா குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா இவளை கொலை எத்து வந்து என்ன கலாவுக்கு பார்த்திருந்தா குத்து விளக்குக்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் 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 கன்னிகளி எட்டுவே பூத்திருந்தேன் பூத்திருந்தேன் பூஜை நடக்கட்டுவே அடி ஆத்திரமல்ல அவசரமல்ல உலையில் இருக்கு விருந்து உலையில் இருக்கு விருந்து அத்திப்பழ சிகப்பா இந்த எங்க வள்ளி அத்த பொண்ணு. மக சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு உலகம் வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே வெடிலவே வெடிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே வெடிலவே வெடிலவே எப்போது வாடாது இப்போது நான் அந்த பூ அத்திப்பழம் சிகப்பா தந்தை அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் முன்ன கண்டு தேகப்பா உலகத்திலே நன்றி 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 உலகத்தில் நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்று தான் கூறுகிறார்கள் மூத்தர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்கனியும் எலெக்ஷன் டைம் அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் ஆமாம் இல்லைன்னா மற்ற நேரம்னா பரவாயில்ல இது யூடியூப் பேர் ஓடிக்கிருக்கு ஆமாம் தவறாக நினச்சிக்காதீங்க மற்ற நேரம் நான் பாடலாம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கதே நாடக சம்பந்தப்பட்ட மாட்டு மட்டும்தான் பாடணும் எந்த ஜாதி பாட்டு எந்த கட்சி தலைவர்கள் பாட்டு பாடக்கூடாதுங்கிறது கோச்சிக்காதீங்க அடுத்து மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் அப்போ பாடுவோம் கண்டிப்பா நாரதன்றாலே அனைவரும் கலகக்காரன் என்று தான் கூறுகிறார்கள் முத்தர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னாள் இதுவரைக்கும் பின்னாலே இனிக்கும் என்று சொல்லக்கூடிய பழமொழியின்படி நாரதருடைய கழகம் நன்மையிலேயே முடிவடையும் என்பார்கள் அப்பேற்பட்ட நாரதரும் ஆசை இல்லைன்னு சொன்னில்ல மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த ஆசையெல்லாம் ஏன் இல்லாம போச்சு தெரியுமா ஏங்க என்ன காரணம்? நாரதருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஒருத்தன் ஒரு பொருளை வேணாம்னு ஒதுக்குறேன்னா அதுக்கு என்ன காரணம்? பிடிக்கலன்னு அர்த்தம். எப்படி அப்படிக்காம போங்க ரொம்ப அனுபவிச்சுட்டான் அதனால அது வேணாம்னு ஒதுக்குறது. நாரதருக்கு முற்பிறவியில 52 கொண்டாட்டி 60 பிள்ளை. உங்க வீட்லாங்க இருக்குது என்ன அது பிள்ளைங்க 52 மனைவிகள் 60 குழந்தைகளை பெற்றெடுத்தார். இதுதான் இல்லறமா? இந்த இல்லறத்தில் என்ன சுகத்தை கண்டோம் பார்த்தாரு. வேணா சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு இன்பம் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில. சிற்றின்பங்கிறது நீங்க எல்லாம் குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறது. பேரின்பம் என்பது இறைவன் ஒருவன் அவனை எப்படி நாடுவது என்று தேடி செல்வதே பேரின்பம். சிற்றின்பத்தை அனுபவித்த நாரதர் அதன் மூலம் கிடைத்த சந்தோஷம் பெருசா தெரியல நாரதருக்கு. அப்ப இந்த சிற்றின்பமே வேணாம், அப்ப நம்ம பேரின்பத்தை நாடிப்போம். அப்ப எந்நேரமும் சதா சர்வகாலமும் அரியனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் ஆசையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி எனக்கு எந்த ஆசையும் வேணாம், உன்னுடைய புகழை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் ஆசையே இல்லாம போனார். அப்ப ஆசை இல்லாம போனது காரணம் என்ன?
ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது. ஆக இருந்தாலும் மல்லிக்கும் முருகனுக்கும் ஒரு திருமணத்தை முருகன் நினைப்பாராம். ஆசை இல்லாத முனிவர் தானே நாரதரு. நாரதரே இப்படி பாடுறாருன்னா அப்ப அந்த பெண்மகள் எவ்வளவு அழகாக இருப்பார். ஏற்கனவே முருகன் பார்த்திருக்கார், சின்ன பிள்ளையில பார்த்தது. அப்ப இப்ப பெரிய ஆளாகி பருவமடைந்த பணிப்பெண்ணாக இருக்கிறார், பருவமடைந்த மங்கையாக இருக்கிறார். அப்ப இவளுடைய அழகை நம்ம சொல்ல சொல்ல முருகனுக்கு அங்க இருக்க முடியாம வேகமா கிளம்பி வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வள்ளியை கல்யாணம் பண்ணா 5:10 5:10 இன்னைக்கு முகூர்த்தம் 5:08 5:08 ஜாதகத்துல மாத்திட்டாங்களா? ஆக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வர்ணிக்கிறீங்க பாக்குறியா? சொல்லுங்க. வானத்தில் 1000 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம். அத்தனை நட்சத்திரங்களுடைய ஒளி ஒரு முழு நிலவினுடைய ஒளிக்கு சமமாகுமா? முடியாது. உலகத்துல எத்தனை லட்சம் கோடி பொம்பளை பிள்ளையா இருந்தா வள்ளியோட அழகுக்கு சமமாகுமா? வள்ளியினுடைய அழகை அந்த வானத்து நிலவை எடுத்து அந்த நிலவுக்கு ஒப்பாக இவளுடைய அழகை எவ்வாறு வர்ணிப்பது? வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த கும்மி ஓடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை, வானவில் மலை பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. மன்மதனிட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் பூக்கள்கள் தட்டுவதென்ன, மன்மதனிட்டு தோட்டத்தில் பூக்கள்கள் சுற்றுவதென்ன கண்ணாம்பூச்சி ஆட்டத்தில் பூக்கள்கள் தட்டுவதென்ன, இனிக்கின்ற இளமைக்கு பறக்க கற்றுக்கோடு, மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கோடு, கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தரவில்லை, வானவில் மலை பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, பெண்ணே வெக்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல், பெண்ணே வெக்கத்தை போகச் சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல், இனிக்கின்ற இரவுக்கு கனவை சொல்லிக்கோடு, இருக்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கோடு, என்னவோ என்னவோ என்னக்குள் நடக்குது, அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது, காதலை வானவில் மாலை பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, ஆனந்த கும்மி ஓடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கற்றுத் தரவில்லை, வானவில் மலை பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. நன்றி 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 நன்றி. இத்தனை புகழும் இசை கலைஞர்களுக்கே சேரும். ஆக பல நேரம் எல்லார பத்தியும் பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, வந்தோடனே சாமி கும்பிட்டோமா, அடுத்த வள்ளியோட அழகா வர்ணிச்சோமா, இப்பத்தையும் கதைக்குள்ள என்னைய பத்தி விசாரிக்கிறதுக்கு வர்றேன். ஆஹா எங்க பாப்போம். இந்த உலகத்திலேயே பெரிய தெய்வம்னா யாரை தெரியுமா சொல்லுவான்?
சிவன். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. சிவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனாலதான் பாருங்களேன், பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே அண்ட சராசரம். அப்ப முதலாக இந்த உலகத்தில் தோன்றியவன் எம்பெருமான் சிவபெருமான். அவர் கோயில் இருக்கா? இருக்குங்க. நிறைய கோயில் இருக்கு. இருக்கு. சிவன் கோயிலுக்கு போறோமே, சிவனை கும்பிடுறோமே, எங்கேயாவது சிவனுடைய உருவத்துல கும்பிடுறோமா? என்ன அது? அட சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா நீங்களா? சிவன் கோயில சிவனை எப்படி கும்பிடுவீங்க? அப்புறம் சிவசிவா சிவசிவா. நான் என்ன கேட்கிறேன்னு உங்களுக்கு புரியல. சிவனை எந்த உருவத்துல கும்பிடுவீங்க? லிங்கம் லிங்கம். அவங்க பதில பாருங்க, இப்படி கும்பிடுவாங்களாம். அப்புறம் சாமி ஏங்க மத்தவங்க நீங்க கேட்டது வந்து எப்படி கும்பிடுவீங்க கேட்டா அப்புறம் இப்படிதான் கும்பிடுவோம். அதுக்காண்டி நீங்க எந்த எப்படி சொல்லி கும்பிடா சிவசிவானுக்குன்னா அப்படி கும்பிடா அப்படி கேட்கணும். மனிதனுக்கு ஆறு அறிவு அதை கொஞ்சமாவது பயன்படுத்தணுமா? பயன்படுத்தி இப்ப பேசுங்க. நான் இப்ப உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க ஆப்பு. சிவனுக்கு கோயில் இருக்கு. இருக்கு. போயிருக்கீங்க? ஆ. பெருமாள் கோயில் இருக்கா? இருக்கு. எத்தனை 108 1008 திவ்யாலயம். ஆமா. எவ்வளவு? பிரம்மாவுக்கு கோயில் இருக்கா? அடடா, இருக்கு. அவர் கோவிலே இருக்க கூடாதுன்னு சாபம் வாங்கினார். என்ன சாபம் வாங்கினாரு? சிவன் அதாவது மகாவிஷ்ணு பெரியாளா பிரம்மன் பெரியாளான்னு போட்டி, நான் தாண்டா பெருசு நீ தாண்டா பெருசு சொல்லி இருக்கும்போது சிவபெருமான் ஒருத்தர் காட்சி கொடுத்து, ஏன்டா உங்க 2 பேத்தை விட பெரியாள் நான் ஒருத்தர் நிக்கிறேன், திருவண்ணாமலையில ஜோதி உருவமாக காட்சி கொடுத்து என்னுடைய அடியை முடியை யார் ஒருத்தன் பாக்குறானோ அவன் தாண்டா பெரியாள்னார். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? மகாவிஷ்ணு சொல்லுங்க சாமி. மேல பூமியை குடைஞ்சு கூர்ம அவதாரம் எடுத்து உள்ள பூமியை குடைஞ்சு போய்க்கிருக்காரு பாதத்தை பாக்குறதுக்கு. கூர்மம்னா பன்றி அவதாரம் எடுத்து போய்க்கிருக்காரு. அவர் பிரம்மா என்ன பண்றாருன்னா அன்னப்பட்சியில மேல போய்கிட்டே இருக்காரு, முடிய பார்த்து விடுவாங்க. போறாக ஆண்டுகள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிட்டே இருக்கு, பார்க்க முடியல. அப்ப மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு தாளம்பூன்னு ஒரு பூ, அந்த பூ பூமியை நோக்கி வந்து இருக்கான். அப்பதான் பிரம்மதேவன் சொல்றாரு, நான் போய் சிவனுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லுவேன், நீ சாட்சி சொல்றியா? பொய் சாட்சி சொல்லு. சரி, அப்ப அந்த பூ என்ன நினைக்குது? படைக்கிற கடவுள் பிரம்மாவே பொய் சொல்றாரு, நம்ம என்ன பண்றது? சொல்லுவோம் சொல்லி அந்த பூவும் ஒத்துக்கிடுச்சு. பிரம்மாக்கு வந்து நேரம் இறங்கி வந்து சிவன் சொல்றாரு, ஐயா உங்களுடைய அடியை முடியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்க. அப்பதான் சிவன் சொல்றாரு, உலகத்துக்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து படியிழக்க கூடியவன் நான், நீ பாத்தியா பாக்கலையான்னு எனக்கு தெரியாதா? நீ பொய் சொன்னதுனால உனக்கு தண்டனை உண்டு. உனக்கு மட்டும் இல்ல, ஒருத்தன் தப்பு செய்யறான்னா தப்பு செய்யறவனுக்கு தண்டனையை விட தப்பு செய்ய துணை இருக்கா மதியா, அவனுக்கு தான் தண்டனை அதிகமா. பிரம்மதேவன் நீ தவறு செய்து விட்ட, பொய் சொன்ன, அதனால பூமியில உனக்கு கோயிலே இல்லாம போட்டும் சாபம். தாளம்புக்கு என்ன சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு? நீ பிரம்மதேவன் செய்த தவறுக்கு ஒத்துழைப்பதால பூலோகத்துல சிவ பூஜையில என்னைக்கு நீ எங்கேயும் பயன்படக்கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. 2 பேரும் ஐயா தாளம்பு கேக்குது, அவர் படைச்சிற கடவுள், அவர் சொன்னது என்னால மீற முடியல அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு சாப விமோச்சனம், பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம். பிரம்மதேவனுக்கு எங்க சாப விமோச்சனம் கிடைச்சிச்சு? பூலோகத்துக்கு வந்து. எங்க நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சா நம்ம நாரதர் போட்டிருப்போம்யா. பிரம்மாவுக்கு கோயிலே இல்ல, ஆனா இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலம், பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். காரணம் என்ன? பிரம்மதேவன் ஈஸ்வரனை வணங்கியதால இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகம் முதல்ல எழுதிட்டு அது சரியில்லைன்னா அங்க போய் தன்னுடைய ஜாதகத்தை தலையெழுத்து தனியா மாறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்ப பிரம்மனுக்கும் கோயில் இருக்கு. தாளம்புக்கு எங்கே விமோச்சனம் கிடைச்சிச்சு? இந்த உலகத்துல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு படை வீடு இருக்கிறது போல சிவனுக்கும் ஒரு வீடு இருந்ததாம். அதான் அந்த உலகம் தோன்றிய காலத்துல முதலாக சிவபெருமான் காலடி எடுத்து வைத்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர ஓசமங்கை. அந்த உத்தர ஓசமங்கையில தான் தாளம்புக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிச்சு. அப்ப பிரம்மாவுக்கு கோவிலே இருக்க கூடாதுன்னா அவங்களுக்கு கோயில் இருக்குல்ல? இருக்கு. முருகன், பிள்ளையார், ஐயப்பன் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்குங்க. சனி பகவான் கோயில் இருக்கா? இருக்குங்க. யமனுக்கு இருக்கு. நான் கேக்குறேன், முருகன், ஐயப்பன், பிள்ளையார், மாரியம்மா, மந்தையம்மா, அந்த சாமியில்ட்ட போற என்ன கேக்குறேன்? போய் நல்லா இருக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அப்படிதான் கும்பிடுவோம். நாளா என்ன தெரியுமா வேண்டுவேன்? எப்படிங்க? கைகால் சுகத்தை கொடு, 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுன்னு வேண்டுவேன். நான் அந்த பொதுவாக அதான் பொதுவானது இதுதானே கேட்பேன். சாமியிட்ட போய் இவங்கள்ட்ட போய் இது கேட்கலாம். சனி பகவான்கிட்ட போய் என்ன கேட்கறது? அவர் கோயில் கட்டி ஐயோ கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு கூறான்னு கேட்கணும். ஆமா, அதுக்கு தான் சிவபெருமானை பாக்குறதுக்கு சனி பகவான் கைலாய, இப்ப நீ கொஞ்ச நாள் விட்டு கூறான் இல்ல, அதுக்கு இந்த கதை சுருக்கமா. சிவனை பாக்குறதுக்கு சனி பகவான் கைலாயத்துக்கு போயிருக்காரு. போகும்போது என்ன சனியை நம்மளை பார்க்க வர்றாரு? சனி பகவான் என்ன காரணம் வந்தா நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயா 7 ஆரம்பிச்சிருச்சு, உங்களை பிடிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சுங்க. ஏன்னா ஒன்னே ஒருத்தரை படைச்சு எல்லாத்தையும் முடுறானு, உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நீ என்னைய பிடிக்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு வாய்க்கால்ல ஒரு நாரையா மாறி உட்கார்றாரு. அப்ப சனி பகவான் என்ன நினைக்கிறாரா? என்னைய ஒருத்தனை படைச்சு எல்லாத்தையும் போடுறான்னு நீ தானே சொன்ன, எல்லாரும் இருக்கல சிவன் நடக்கும் தானே, அப்ப உன்னைய மட்டும் விட்டுருவினா? அவர் எந்த வாய்க்கால்ல நாரையா மாறி இருக்காரோ அந்த வாய்க்கால்ல சனி பகவான் கெளுத்தியா மாறி போறாரு. கெளுத்தியா பார்த்தா நாரை என்ன ஒண்ணு குடிச்சு திங்க, நாரைக்கு இருந்த முள்ளு, கெளுத்திக்கு இருந்த முள்ளு போய் நாரை வாயில குத்த சிவனுக்கு சனி பகவான் பிடித்தார். அதனாலதான் சனி பகவான் பிடிச்சதுனால சிவன் திருவோட இருந்து இப்ப ஐயா போனது. அப்ப சனி பகவான் வந்து யாரை விட்டு, சிவனையே விட்டு வைக்கலாம், நம்மளை விட்டு வச்சிருவாரா? பாருங்க, யாரா இருந்தாலும் இப்ப 7 வேற ஆரம்பிச்சிருக்கு. அதுல நம்ம ராசி தான் முதல் ராசியா இருக்குது. சரி இருக்கட்டும், எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அப்படி சொல்லாதீங்க. சனி போல கொடுப்பவன் யாரும் கிடையாது. ஆமா, சனி போல கெடுப்பவனும் யாரும் கிடையாது.
சனி கொடுக்க ஆரம்பிச்சா சர்வேஸ்வரனாலையும் தடுக்க முடியாதா? அவர் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சாருன்னா அதையும் சிவனாலையும் தடுக்க முடியாதா? அவருக்கு பேர் என்ன வித்தியா? சிவனை பிடிச்சதுனாலதான் சனீஸ்வரன். சிவனையே பிடிச்சவர் நம்மளை விட்டுருவாரா? ஏதோ கொஞ்சம் தாக்கங்களை கம்மி பண்ணிங்கன்னு வேணா வேண்டிக்கலாம். யமனுக்கு கோயில் அடி கும்புற இல்லையா? யமன் கோயில் இருக்கு. இருக்குங்க. எந்த ஊர்ல இருக்கு? தமிழ்நாட்டுல தான், இங்க தான் பூமியில இருக்கு. நான் நல்ல மனுஷன் மாதிரி பேசுறேன். நீனு எம்மனுக்கும் கோயில் கட்டி கும்பிடுறீங்க. நாரதரும் சாமி கிச்சமன் தானே. நாரதருக்கு எந்த ஊர்லயாவது கோயில் இருக்கா? ஐயா வியோட கேட்டி பட்டாடம் இல்லையா அவருக்கு? உங்களுக்கு சொல்லிட்டாங்க பட்டாடம் இல்ல. எங்க பூமி பட்டாயிரத்துல கட்ட வேணாம், ஏதாவது கம்மா காட்டுல கூட கட்டக்கூடாதா? எங்க அதுக்கு சும்மா அடிக்க வராங்க இந்த நீங்க வாங்க. நீங்க சவுடாலா போய் படுத்துட்டு உங்கள்ட்ட அடுத்த கேள்வி என்ன? அவன்கிட்டயே பேச நம்மள விட்டாரு நாரதன்னா என்ன? நான் என்னமோ கேட்க வந்து கோயில கேட்டாச்சா? பிறக்கிற பிள்ளைகளுக்கு பூரா கந்தன் கடமை ஆர்வம் சுப்பிரமணி சூர்யா எல்லா சாமி பேர் வைக்கிறாங்க இல்லையா? பூமியில பிறக்க உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கல பையன் இருக்கா இல்ல? பூமியில பிறந்த எந்த பிள்ளைக்காவது நாரதர்னு பேர் வைக்கிறாங்களா? எப்பா சொல்லுப்பா நீயே. இந்த உங்க பேரை வச்சுட்டாலும் புழு புலந்தே இருக்கேன். அவங்களுக்கு நாரதன் பேர் ஆச்சாங்க. அவங்க ஊர் அம்பலத்து வந்து நாங்க போய் சேசன் ஏற மாதிரி ஏங்க அந்த சித்திராதை பண்றிய? நீ ஏன்டா இப்படி சித்திராதை பண்ற? நாரதர்னு பேர் வச்சா விளங்காதா? விளங்காதுங்க. வந்துட்டான் பாரு கலாக்காரன் நாரதர் மாதிரி வர்றான்டா. இல்லையா? நாரதர்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. முதல்ல நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போவேன். பூமியில வேற யாரும் போக முடியுமா? மகாலட்சுமியுடைய அந்தப்புறத்துக்கு மகாவிஷ்ணு புருஷன் கூட அனுமதி வாங்கிட்டு போனேன். நான் எனக்கு அந்த அனுமதியை வாங்கணும் அவசியம் இல்லை. அதே உடம்பு இப்படி போச்சு. சரி பேர் வைக்கலையா? சரி இதெல்லாம் விட்டுங்க. கோயில் பேர் வைக்கல. நாரதர் கலகம் பண்றதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன தெரியுமா? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததே மனிதனுடைய வாழ்க்கை. பணத்தை வச்சுட்டு அவனால நிம்மதியா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஒண்ணுமே இல்ல அவன் நிம்மதியா தூங்குவானா? முடியாது. ஏன்டா இறைவா பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்க என்னைய மட்டும் எப்படி சோதிக்கிற கேக்குறமா இல்லையா? அப்ப இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். வெயிலோட அருமை எங்க போனா தெரியுமா? நிழலுக்கு போனா தான் தெரியும். வாழ்க்கையோட அருமை கஷ்டப்பட்டா தான் தெரியும். அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் நாரதர் கழகம் என்றார். வாங்கி சாபம் என்ன ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அந்த கழகத்தினால உலகத்துக்கு என்ன நன்மன் பார்த்தார். அதனாலதான் நாரதர் சுயநலம் கலந்த பொதுநலவாதி. ஏன் தலையும் தப்பிக்கணும். அதனால உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சார். நாரதரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நீ நாரதரை குறை சொன்ன அடுத்த பிறவில பொட்டனாயிதே. நீனு இந்த வேஷத்தோட சொன்னா கல்லடிதான் கார்த்திகை மாசத்துல போடான. கை தட்டுங்க உங்களை விட மாட்டேன். நாரதருடைய தன்மை எப்பேற்பட்டவர் என்பதை எடுத்து கூறிய பிறகு வந்த கழகத்தை தொடங்குவோம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் ஒன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை.
இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணக்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகின்றே, மனிதனம்மா மயங்குகிறே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியன் வானும் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக ரசிகர்களுடைய விருப்பத்திற்கிணங்க நாடக உலக சூப்பர் ஸ்டார் அருமை என்னார் MS முத்தப்பா அவர்களுடைய பாடல்கள் ஒன்று பாட சொல்லியிருந்தார். அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த அந்த உருண்ட மலை ஓரத்திலே உளுந்து காய போட்டிருந்தே, அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே இந்த சண்டால சீமையில இன்னைக்கு உருமி சத்தந்தான் கேக்குதையா. ஏ ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெல்லாம் முட்டையிட்டு ஏ ஆக்காட்டி எங்கெல்லாம் முட்டையிட்டு நான் கல்லே தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், துவரங்குறிச்சி கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அதுல முத்த குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தே, நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தே. இளைய குஞ்சுக்கிற தேட போகையிலே அந்த காணாங்குரத்தி மகே ஐயா என்ன காணா குரத்தி மகே கண்டிருந்து கண்ணி போட்டா, என் காலு 2 கண்ணிக்குள்ளே இருக்க 2 மாரடிக்கு. 4 கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்டு, குளமா பெருகி குதிரை குளிப்பாட்டு, பள்ளம் பெருகி பன்றி குளிப்பாட்டு, ஏரி பெருகி எருது குளிப்பாட்டு. நாம் பெத்தே மக்கா உங்களை விட்டு தேவலோகம் போறேனே குருவியலை ஏங்கி எழக்கூடாது, குருவியலை கதறி எழக்கூடாது, வாங்கே பறந்திடுவோம் நெஞ்சுகள வாங்கே பறந்திடுவோம், வாங்கே பறந்திடுவோம் நெஞ்சுகள வாங்கே பறந்திடுவோம், நெஞ்சுகள வாங்கே பறந்திடுவோம்.
வழிகளும் இருக்குதையா வலகனும் அறிவாளா அந்த வலையிலே ஏறு தெரிவோ வலியு வேதனையு வலையோட போயிடுச்சு வாழ்க்கை என்னாலும் போராடி போயிடுச்சு வலியு வேதனையு வலையோட போயிடுச்சு வாழ்க்கை என்னாலும் போராடி போயிடுச்சு அழகனும் அறிவாளா அந்த வலையிலே அறு தெரிவோ அழகனும் அறிவாளா அந்த வலையிலே அறு தெரிவோ நன்றி 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 இந்த பாட்டுமே பாடவே கூடாது தெரியுமா அது தெரியும் சரி ஆனா நம்ம இந்த நேரத்தை அதை நான் இதை மட்டும் பாடி cut பண்ணி வந்ததுல இருந்து நீ தூங்கக்கூடாம பாட்டு பாடணும் முடியாது இருந்தாங்க ஆனா இந்த நேரத்துல 3 மணி கை இழுவில்லாம அடிச்சிருக்கீங்களா தெம்ப தொழிலுக்கு வந்துட்டோம்னா காலதாமதம் காரியத்திற்கு கிட அலைகிறான் ஆடவன் கதையின் முறைப்படி சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் சேர்ந்தா இந்த உலகிற்கு ஏல் வந்தார் அந்த மிகுந்த தேவர் தும்பிபி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தந்த சுந்தரம் நிறைந்த தும்பு பொன் சிறந்த மங்கை இந்த உலகில் சேர்ந்தா மோதி பாரு